அரசியல் எதிரி திமுக தாயா அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? கொள்கை ரீதியில நாங்க வேறுபடுறோம்யா, ஆனா அரசியல் ரீதியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அரசியல் எதிரியா இருக்கு திமுக தான். அதனாலதானுங்க நான் மக்களவை தேர்தலுக்கு முன்பே கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் பங்கு கொள்ளாம அது ஒரு நண்பர் சொன்ன மாதிரி லீவ் விட்டாரு. கட்சிக்கே லீவ் விட்டாருங்க விஜய். பாஜக இது உறுதியா இருந்தா மோடியை எதிர்த்து பேசியிருக்கணும்ல. அந்த தேர்தல பங்கு இன்னும் கூட அவருக்கு வசதி, அந்த தேர்தல பங்கு கொண்டு தன்னுடைய பலத்தை காண்பித்திருந்தால் இப்ப சொல்றாங்க ஆட்சியை மாற்றுவதுதான் ஒரே வழி. இதே அம்பேத்கர் விழால கூட பேசினாரு. அப்படின்னா இவருடைய தலைமையிலான ஆட்சி வரணும், இவர் முதலமைச்சர் ஆகணும். 1.5 வருஷத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் 3 வருஷம் 2.5 வருஷம் வச்சுக்கோ அதுலயே. ஆனா திமுக வந்து சொல்லக்கூடாது 200 சீட்டுகள் பிடிப்போம்னு. 75 வருஷமா இருக்கிற கட்சி இவர் 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிப்பேன் பாரு. அது இருமாப்பா, இது என்ன மாப்பு நாங்க திருப்பி கேட்போம்ல. ஆனா அவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க இந்த சில வார்த்தைகளை வச்செல்லாம் எங்களை எல்லாம் ஏமாத்த முடியாது. அவர் தெளிவா சொல்றாரு, அவருக்கு திமுக தான் பிரதான எதிரி. அது ரொம்ப கச்சிதமா உணர்ந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டுல பாஜக. அதனாலதான் அவங்க சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு கூட நான் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸாலத்துல போய் பார்த்தேன். இந்த விஜய் பேச்சு பிக்க சொல்றாருல மணிப்பூர் இதை பத்தி எல்லாம், இதுக்கெல்லாம் ஏதேனும் பதிலடி கொடுத்திருப்பாங்களான்னு ஒன்றையும் காணாம எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பாருல்ல நம்ம தலைவர் அண்ணாமலை. உங்க தலைவர் கேட்ட பிறகு அங்க கூட சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு தெரியுது அது ஏதோ ஒப்புக்கு பாஜக அப்படி தாக்கிக்குவாரு, விமர்சிக்குவாரு. அவருடைய கூட்டணிக்கு எதிராக அதை உடைக்கிற வேலை, அந்த வேலையை சிறப்பா செய்யறாரியா விஜய், செய்யட்டும்யா. ஆனா விசிகா சுதாரிச்சு, குறிப்பாக திருமா அவர்கள் சுதாரிச்சு இப்ப தெளிவா போயிட்டு கொடுக்கிறாரு. அது உங்களுக்கு பிடிக்கல. அப்புறமேல நம்ம இவர் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அவரு பழைய கதையெல்லாம் சொல்றாரு. நான் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுவேன். ஐயா, எங்க கூட்டணியில சில வேறுபாடுகள் இருக்கு என்பதுல ஒண்ணு ரகசியமே கிடையாதுங்க ஐயா. ஆனா எங்களுக்கு என்று பொது எதிரி என்பது வெறும் கட்சி என்கிற அடிப்படை இல்ல, பாஜகவினுடைய கொடூரமான சித்தாந்தம். RSS ஆல் இயக்கப்படுகிற அந்த சித்தாந்தத்தை கொண்ட அந்த அரசியல் பிரிவாகிய பாஜக, அதனுடைய ஆட்சி பாஜக, அந்த மோடி ஆட்சி, அந்த ஆட்சியை அகில இந்திய அளவில் தோற்கடிப்பதற்காக உருவாக்கின அந்த இந்தியா கூட்டணி தான் தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்த 304 இடங்கள் பெற்றிருந்த அந்த கட்சியை 240ஆக 64 இடங்களை இழக்க வச்சோம். அதிமுக அந்த வேலையை செஞ்சுச்சா? நன்றி நன்றி. கூட வந்து சொல்றேன் இல்ல, இவர் அதிமுக பத்தி ஏதோ சொல்றாரு. எங்க 4 ஆண்டு கால ஆட்சியில எடப்பாடியாரு எந்த அளவுக்கு மோடி ஆட்சிக்கு இறங்கி போனாரு, எவ்வளவு தூரம் படிவிடையா இருந்தாரு, எல்லா மசோதாக்களையும் எப்படி ஆதரிச்சாருன்னு அந்த பட்டியலுக்குள்ள வரட்டும். நிறைவு செய்யலாம். உங்களுக்கு இப்பவும் கூட அருணன் சொல்றதுல நான் என்ன மாறுபடுறேன்னா, கொள்கை எதிரி அரசியல் எதிரி புரிதல் என்ன? இல்ல நான் என்ன கேக்குறேன், கொள்கை எதிரி அரசியல் எதிரி புரிதல் என்ன?